Hello Techies. வர செப்டம்பர் 23ஆம் தேதி Flipkartல இந்த இயரோட பிக்கெஸ்ட் சேலான பிக் பில்லியன் டே சேல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சேல்ல ஏகப்பட்ட ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட்போன்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா Snapdragon 888 பவர்டு Realme GT2 ஸ்மார்ட்போனை நம்மளால 27,000க்கு ஆஃபர்ல வாங்க முடியும். சேம் டைம் ரொம்ப பவர்ஃபுல்லான Snapdragon 8 Gen 1 பவர்டு Realme GT2 Pro ஸ்மார்ட்போனை 33,500க்கு வாங்க முடியும். நீங்க 30,000க்கோ 35,000க்கோ ஒரு ஃபோன் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபர் உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சேம் டைம் அண்டர் 25,000க்கு Snapdragon 870 பவர்டு Realme GT Neo 2 ஸ்மார்ட்போனை ஆஃபர் எடுத்துறாங்க எதிர்பார்த்தோம். பட் Realme நமக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுக்குற விதத்துல அந்த பழைய ஸ்மார்ட்போனுக்கு எதுக்கு பிரைஸ் குறைச்சு ஆஃபர் கொடுக்கணும், நான் புதுசாவே ஒரு ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு Snapdragon 870 ப்ராசஸரோட Realme GT Neo 3T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணிருக்காங்க. நார்மலா ஸ்பெக் சைஸ் பாத்தீங்கன்னா Realme GT Neo 2க்கு பட்டிட்டிங்கரிங் பார்த்த மாதிரி தான் இந்த GT Neo 3T இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட்போனோட பிரைஸ் தான் இங்க Realme சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் ஆப்ஷன் 6GB RAM 128GB மெமரியை 30,000க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் வர செப்டம்பர் 23ஆம் தேதி பிக் பில்லியன் டே சேல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சேல்ல உங்களால எஃபெக்டிவா இந்த பேஸ் ஆப்ஷனை 23,000க்கு வாங்க முடியும். அத பத்தி வீடியோ லாஸ்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோல 23,000க்கு Realmeயோட GT Neo 3T ஸ்மார்ட்போன் வாங்க இருக்கக்கூடிய முக்கியமான 5 ரீசன்ஸ் என்ன, வாங்க வேணாம்னு சொல்றதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான 3 ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தலாம். அது முக்கியமான ரீசனா இல்லையா அப்படிங்கறத வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்களே கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி மறக்காம உங்க டெஃபனி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இது ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வச்சு மேக் பண்ற வீடியோ தான், இந்தியன் வீடியோ கிடையாது. ஒன் சேல் ஸ்டார்ட் ஆகட்டும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம சேனலை வாங்கியும் நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, இந்த வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்போன் வாங்கலாம்னு சொல்றதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான 5 ரீசன் என்னன்னு பார்த்தலாம். ரீசன் நம்பர் 1 பர்ஃபார்மன்ஸ், ரீசன் நம்பர் 2 பர்ஃபார்மன்ஸ், ரீசன் நம்பர் 3 4 5 6 7 என்ன தெரிஞ்சாலுமே எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட்போன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 23,000 தான் சேல் பண்ணாங்க. 23,000க்கு பவர்ஃபுல்லான Snapdragon 870 ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட்போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இது 7nm ஆர்க்கிடெக்சரால பில்ட் பண்ண ப்ராசஸர், 3.2 GHz கிளாக் ஸ்பீட் கூடிய ஒரு ஆக்டா-கோர் ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ல 6,80,000க்கு மேல இருக்கு. ஆக்சுவலா இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு Snapdragon 778G ப்ராசஸர் இல்லனா MediaTek Dimensity 920 ப்ராசஸர் கூடிய ஸ்மார்ட்போன் தான் மார்க்கெட்ல அவேலபிளா இருக்கு. ஒரு சில ஸ்மார்ட்போன் எக்ஸாம்பிளுக்கு Poco F4 5G, அதுக்கு அப்புறம் iQOட Neo 6 இந்த ஸ்மார்ட்போன்ஸ் எல்லாத்தையும் தான் Snapdragon 870 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்மார்ட்போனோட ஆஃபர் டைம்ல 25,000 தான் நம்மளால வாங்க முடிஞ்சது. இப்போ இந்த பிக் பில்லியன் டே சேல்ல வேணா Poco F4 ஸ்மார்ட்போனை 22,000க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு Poco மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் நார்மல் அது பேங்க் கார்டு ஆஃபரா இல்ல எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒருவேளை எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா இருந்துச்சுன்னா அப்ப கூட Poco F4 5G விட இந்த Realme GT Neo 3T ஸ்மார்ட்போன் தான் பிரைஸ் சைஸ் பர்ஃபார்மன்ஸ் சைஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கும். நான் இங்க என்ன மெயின் பாயிண்டா சொல்ல வரேன் அப்படின்னா, Snapdragon 870 அப்படிங்கிறது என்னதான் ஒரு 2 இயர் ஓல்டு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரா இருந்தாலும் 23,000 பட்ஜெட்ல கிடைக்கிறப்ப வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராசஸர் கூடவே நமக்கு 6 இல்ல 8GB RAM தராங்க. இங்க 5GB டைனமிக் RAM தராங்க. அதாவது ரோமே RAM ஆக்டோல அந்த விர்ச்சுவல் மெமரி ஆப்ஷன் தராங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க LPDDR4X RAM தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட்போன்ல LPDDR5 RAM கொடுத்திருந்தா இன்னமும் சூப்பரா இருந்திருக்கும். எனவே இங்க ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 128 இல்ல 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் வைசிங் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. RAM இங்க நல்லா கொடுத்திருந்திருக்கலாம். இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு நீங்க ஒரு நார்மல் யூஸரா இருந்தாலும் சரி இல்ல கேமரா இருந்தீங்கனாலும் சரி இந்த ஸ்மார்ட்போன் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரீசன் நம்பர் 2 இந்த ஸ்மார்ட்போன்ல கொடுத்திருக்க கூலிங் சிஸ்டம். இந்த ஸ்மார்ட்போன்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சிஸ்டம் பிளஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. தெர்மல் ஜெல் கூட 8 லேயர் ஹீட் டிசிபேஷன் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க கன்யூஸா கேம் ப்ளே பண்ணிட்டே இருந்தாலும் அந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட்போன் ஹீட் ஆகாது. இந்த செக்மென்ட்ல இருக்கிறதுலயே ஓரளவுக்கு பெஸ்டான கூலிங் சிஸ்டம் இந்த ஸ்மார்ட்போன்ல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். கேமரா இருக்கீங்க அப்படின்னா கூலிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்மார்ட்போன் அது ரொம்ப நல்லா கொடுத்திருக்காங்க. அதனால CPU த்ரோட்டிங் டெஸ்ட்ல கூட இந்த ஸ்மார்ட்போன் 89% வரைக்கும் தான் த்ரோட்டில் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்போன் வாங்க இருக்கக்கூடிய முக்கியமான 3வது ரீசன் இங்க கொடுத்திருக்க டிஸ்ப்ளே. இங்க ஃப்ரண்ட்ல 6.62 இன்ச் Full HD Plus ரெசல்யூஷன்ல E4 AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. எப்பவும் போல லெஃப்ட் கார்னர்ல தான் பஞ்ச் ஹோல் இருக்கு. பஞ்ச் ஹோல் கீழ இருக்க பெஸ்ட்ல ரொம்ப தின்னா கொடுத்திருக்காங்க. அதனால 92.6% ஸ்கிரீன் டு பாடி அச்சீவ் பண்ணிருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்கு. ஆல்சோ இங்க பாட்டம்ல சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. மேல இருக்க இயர்பீஸ் செகண்டரி ஸ்பீக்கர் ஆக்ட் ஆகுது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஆடியோ குவாலிட்டியும் வரப்போ இந்த ஸ்மார்ட்போன்ல வேற லெவல்ல இருக்கும். ஓவராலா டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஸ்மார்ட்போன் இந்த செக்மென்ட்ல இருக்கலே பெஸ்டா இருக்குன்னு ஈஸியா சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்க 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. 1000 Hz இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட்போன் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ஃப்ளூயன்ட்டா ஃபாஸ்டா இருக்கும். இங்க AMOLED பேனல் கொடுத்திருக்கனால செக்யூரிட்டிக்கு இன்-டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் Gorilla Glass 5 யூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இங்க 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க அவுட்டோர்ல அதிகமா ஸ்மார்ட்போன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்றப்ப டிஸ்ப்ளே பிரைட்னஸ் ரொம்ப தாறுமாறா இருக்கும். எனவே டிஸ்ப்ளேன்னு வரப்ப 23,000க்கு இதை விட பெஸ்டான டிஸ்ப்ளே இல்லைன்னு ஈஸியா சொல்லலாம். டிஸ்ப்ளேன்னு வரப்ப இங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. இங்க முழுசா அப்படி சொல்லிட முடியாது. கூட ஒரு 1000 ரூபாய்க்கு இது அதிகமா போட்டீங்கன்னா iQOO Neo 6 அதுக்கு அப்புறம் Poco F4 ஸ்மார்ட்போன்லயும் சேம் இதே டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ரீசன் நம்பர் 4 இந்த ஸ்மார்ட்போன்ல யூஸ் பண்ணிருக்க பேட்டரி. இந்த ஸ்மார்ட்போன்ல 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஒரு நாள் ஹெவி யூசேஜ்க்கு இந்த பேட்டரி நல்லாவே தாங்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இதை நான் முக்கியமான ரீசனா சொல்ல மாட்டேன். ரீசன் நம்பர் 4ல நான் வைக்கிற முக்கியமான ரீசன் இந்த ஸ்மார்ட்போனை கொடுத்திருக்க ஃபாஸ்ட் சார்ஜிங். இங்க 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா 0 ல 50% வெறும் 12 நிமிஷத்துல சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட குறிப்பா இங்க பாக்ஸ்லயே அந்த 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இந்த தேதிக்கு 10,000 12,000க்கே ஒரு சில பிராண்ட் பாக்ஸ்ல அடாப்டர் கொடுக்கறது இல்ல.
Realme அவங்களோட ஒரு ஸ்மார்ட் போனுக்கு பாக்ஸ்ல அடாப்டர் கொடுக்கல. அது என்ன போன் தெரிஞ்சதுன்னா மறக்காம கீழ வந்து கமெண்ட் சொல்லுங்க. ரீசன் நம்பர் 5 பிரைசிங் தான். பிரைசிங் சொல்லக்கூடாது, இங்க ஆஃபர் பிரைசிங் தான் சொல்லணும். நார்மலா இந்த ஸ்மார்ட் போன் பேஸ் ஆப்ஷன் 6GB RAM 128GB மெமரியை 30,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிக் பில்லியன் டே சேல்ல மட்டும் பிரைஸ் கட் பண்ணி பேஸ் ஆப்ஷனை 26,000 சேல் பண்ண போறாங்க. அது போக ஐசிசி அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா 3000 குறைக்கிறாங்க. உங்களால எஃபெக்டிவா 23,000 வாங்க முடியும். அந்த பேங்கோட கிரெடிட் கார்டு கிடையாது, டெபிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்கு. அதாவது ஏடிஎம் கார்டு தான், அது மோஸ்ட் எல்லாத்துலயுமே இருக்கும். அதை யூஸ் பண்ணா 2000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. உங்களால எஃபெக்டிவா பேஸ் ஆப்ஷனை 24,000 வாங்க முடியும். எனிவே எஃபெக்டிவ் பிரைஸ் 23,000 எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா இந்த ஸ்மார்ட் போன் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் போன் தான். நெக்ஸ்ட் ஹை அண்ட் 8GB RAM 128GB ஆப்ஷன் வாங்கணும் அப்படின்னா உங்களால 25,000 வாங்க முடியும். 8256 வாங்கணும் அப்படின்னா உங்களால 27,000 வாங்க முடியும். ஆக்சுவல் பிரைஸ்ல இருந்து இந்த பிக் பில்லியன் டே சேலுக்காக 7,000 குறைச்சு சேல் பண்றாங்க. சோ இதுதான் இந்த ஸ்மார்ட் போன் வாங்க இருக்கக்கூடிய கடைசி முக்கியமான ரீசன். ஓகே, இவ்வளவு நேரம் இந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க டாப் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்க. இதுக்கு அடுத்து இந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தா, நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா சொல்லிட முடியாது. ஏன்னா யூஸ்வலா இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வேற லெவல்ல பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். இங்க எப்பவும் போல Realme ஸ்மார்ட் போன் கேமராவில் கொஞ்சம் சொதப்பிதான் வச்சிருக்காங்க. இங்க பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் ஆம்னிஸ் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. அது கூட வந்து சும்மா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா ஆங்கிள் சென்சார் 119 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூல கொடுத்திருக்காங்க. கடைசியா ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார், அதுவும் செல்ஃபி எடுத்துட்டீங்கன்னா அந்த பஞ்ச் ஹோல்ல 16 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்திருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரா பத்தி இங்க சுத்தமா நான் பேசவே விரும்பல. ஏன்னா ரொம்ப வருஷமா இதே சென்சார் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அந்த ஸ்மார்ட் போனை கையில வாங்கி அந்த செல்ஃபி கேமரா எப்படி இருக்குன்னு நான் நல்லா பேசுறேன். ஆல்சோ ரியர் கேமரா பத்தி பேசுறேன். இந்த ரியர் கேமரா யூஸ் பண்ணி உங்களால 4K 60fps வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி 1080 30fps வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். சரிங்க, நார்மலா ஸ்பெக் சைஸ் பாத்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் சென்சார் அப்படிங்கிறது நல்ல கேமரா தானே. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு மேக்ஸிமம் எல்லா பிராண்டும் இதே கேமரா தான் ஆஃபர் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ், நார்மலா பாத்தீங்கன்னா நல்ல கேமரா தான். அது உங்களுக்கு கேமிங் முக்கியம்னு பாத்தீங்கன்னா நீங்க கேமரா பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. நிச்சயமா அந்த ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணலாம். பட் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு Realme ஒரு சில ஸ்மார்ட் போன்ல OIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆல்சோ நீங்க Poco F4 இல்ல iQOO Neo 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா அந்த ஸ்மார்ட் போன் தான் இதுக்கு டைரக்ட் காம்படிஷன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன். அதே எல்லாமே ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ நைட் டைம் போட்டோகிராஃபி அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப ஸ்டெபிலைசேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனோட மத்த ஸ்மார்ட் போன் இன்னும் பெஸ்டா இருக்கும். பிராங்கா சொல்லணும்னா இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு கேமரா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா மார்க்கெட்ல இதை விட பெஸ்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் நிறைய அவைலபிளா இருக்கு. நீங்க அந்த ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணிடலாம். ரீசன் நம்பர் 2 டிசைன். இங்க டிசைன் சொல்றத விட பில்ட்னு சொல்லலாம். ஏன்னா டிசைன் இந்த ஸ்மார்ட் போன் ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க பேக் சைடு ரேஸ் ஃபிளாக் டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது ரேஸ்ல எப்படி ஃபிளாக் காட்டுவாங்கல அந்த ஃபிளாக்ல இருக்க மாதிரி கட்டமா போட்ட மாதிரி டிசைன் இருக்கு. ஏன்னா iQOO 3 ஸ்மார்ட் போனுக்கு ஒரு ஸ்கிரீன் ஓட்டி இருக்க பாத்தீங்களா, எக்ஸாக்ட்டா அதே மாதிரி தான் டிசைன் இருக்கு. இங்க ஒயிட் கலர் தான் இருக்கு. இங்க Realme GT Neo 3D ஸ்மார்ட் போன்லயும் ஒயிட் கலர்ல ஒரு ஃபிளாக், அதுக்கப்புறம் yellow கலர் ஒரு ஃபிளாக் கொடுத்திருக்காங்க. அந்த yellow பாக்குறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்க மாதிரி தெரியல. ஒயிட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இல்ல இந்த ஃபிளாக் கலர் வேண்டாம் நார்மல் டிசைன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நார்மல் மேட் ஃபினிஷ்ல ஒரு black கலர் ஆப்ஷன் இங்க அவைலபிளா இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு தான் நீங்களும் சொல்லுவீங்க. நானும் நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். டிசைன்ல எந்த குறையும் இல்ல. பட் பில்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அங்க பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க. சைடுலயும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கையில பிடிச்சி யூஸ் பண்றப்ப அந்த அளவுக்கு பிரீமியமா இருக்காது. நான் ஏன் இங்க பில்ட் மெயின் பாயிண்டா சொல்றேன் அப்படின்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு பிரீமியமான கிளாஸ் டிசைன் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய ஸ்மார்ட் போன் அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு பில்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா நீங்க அந்த ஸ்மார்ட் போன்ல சூஸ் பண்ணலாம். எனிவே இங்க வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 194 கிராம் இருக்கு. 8.65 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. சோ 1 hand யூசேஜ்க்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் பில்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்ணியிருந்திருக்கலாம். ரீசன் நம்பர் 3 இந்த ஸ்மார்ட் போன்ல 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இல்ல. ஆல்சோ டுவல் சிம் போற மட்டும் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ SD கார்டு எல்லாம் உங்களால யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு ரீசன் கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. சும்மா சொல்லணும் டைட்டில் தம்ப்நெயில் வெஸ்ட் வாங்க கூடாதுன்னு சொல்றது 3 ரீசனா சொல்லணும் அப்படின்னு தான் இந்த 3வது ரீசன் எல்லாம் சொல்றேன். ஏன்னா இன்னைய தேதிக்கு மார்க்கெட்ல எந்த பிராண்டுமே 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்லாம் அவங்களோட ஃபிளாக்ஷிப் போன் கொடுக்கறது இல்ல. ஆல்சோ இங்க மைக்ரோ SD கார்டு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இன்டர்னலாவே 128GB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. நான் சும்மா சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா 23,000 இந்த ஆஃபர்ல கண்ணை மட்டும் இந்த ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஓகே, இவ்வளவு நீங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்கல்ல, இதை வச்சு 23,000க்கு Realmeயோட GT Neo 3T ஸ்மார்ட் போன் வர்த்தா உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ இந்த ஸ்மார்ட் போனை வாங்கி நம்ம சேனல்ல கவர் பண்ணலாமா அதையும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.